கட்டிக்கனா கட்டலுக்கு அவளா? இது கோப்பன சொல்லிட்டு போலாமே. ஆமா படுத்தோம் எந்திரிச்சோன்னு. நெருக்கடி வந்தா உயிரை விடுவாளே தவிர சோரம் போக மாட்டா. நீங்க சொன்ன மாதிரி என் மக ஐஸ்வர்யாவை அவளுக்கு பிடிச்ச இடத்துல கௌரவமா கரெக்டா கரை சேர்த்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கோவிலே கட்டி கும்பிடுவேன். இவ்ளோ செலவு பண்ணி எனக்கு கோயில் கட்டுறவ அந்த செலவு வச்ச பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டியது தானே? என்ன சம்பந்தி, ஓகே தானே? மாப்பிள்ள கூட ரெடியா இருக்காரு. சம்பந்தி, இந்த கர்மம் பிடிச்ச காயத்ரிக்காக நான் எது இல்லாம கேட்க வேண்டியது இருக்கு, போக்க வேண்டியதா இருக்கு. என்ன சம்பந்தி ரொம்ப பலமா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஐஸ்வர்யா கல்யாணத்தை காமராஜர் ஹால்ல வச்சு நடத்தலாமா இல்ல பீச்ல பெருசா ஸ்டேஜ் போட்டு பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். பண்ணுங்க பண்ணுங்க, நல்ல யோசனை பண்ணுங்க, தாராளமா யோசனை பண்ணுங்க. நீங்க பெரியவங்க, பெருசா தான் கற்பனை பண்ணுவீங்க. அவ என் பொண்ணு இல்ல. ஆமா, ஐஸ்வர்யா என் பொண்ணு இல்ல. இனிமே அவ உங்க பொண்ணு. நீங்களா பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, ஆனா நல்லதா பண்ணுங்க. பைத்தியக்காரி, நான் விரிச்ச வலையில வசமா வந்து மாட்டிக்கிட்டியே. உன் பொண்ணு துருப்பு சிட்டா வச்சு தானே என் பொண்ணு பூஜாவை நான் வாழ வைக்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க? தெரு முனையில ஒன்னா சேர்ந்து கோயில், சினிமா, ஹோட்டல்ல சுத்தி இருக்கீங்க. கட்டலுக்கு அவளா? இது கோப்பன சொல்லிட்டு போலாமே. ஆமா படுத்தோம் எந்திரிச்சோன்னு. வெங்கட், எங்க போறீங்க? புழுக்கமா இருக்க. இந்த ரூமா இல்ல மனசா? ரெண்டும் தான். எதனால? காயத்ரி கூட நீங்க சினிமாக்கு போனதா நினைச்சேன். அதனால சந்தேகப்பட்டு சண்டை போட்ட. அதான் இப்போ அப்பா போனதா அவரே சொல்லிட்டாருல்ல. கோமும் கொஞ்சம் தான் குடும்ப வாழ்க்கைன்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எல்லா குடும்பத்துக்கும் பொருந்துமா? எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை வராத நாளே இல்லையா. ஆனா அதனால நான் பொறுக்கலையா என்ன? நான் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டேன் மாமா. பேசாம உட்காருங்க. ஐயோ, என்னது இது விளையாட்டு? நான் ஆம்பளை மாதிரி துரத்திட்டே இருக்கேன், நீங்க பொம்பளை மாதிரி வெக்கப்பட்டு விலகிட்டே இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே. இங்க ஆம்பளை பொம்பளை ஆகிறதோ பொம்பளை ஆம்பளை ஆகிறதோ பழக்கமான விஷயம் தானே. அந்த மாதிரி இருந்தா தானே உங்களுக்கும் பிடிக்கும். எதுக்கு இந்த கோவம்? எதுக்கு இந்த வேண்டாத பேச்சு? இது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நல்லா இருக்குடி உங்க நியாயம். கொதிக்க கொதிக்க காய்ச்சனை எண்ணெய் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டு சிரிங்கன்னா எப்படி சிரிக்கிறது? கொஞ்சம் கூட ஈவே இருக்கலாம உனக்கு வாழ்க்கை கொடுத்த காயத்ரியை பார்த்து பச்சை பச்சையா பேசிட்டு இது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம்னு கூச்சமே இல்லாம சொல்றியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பொண்ணா இருக்கிறதுனாலதான் பூவோடையும் புருஷன் வேணும்ன்ற நோக்கத்தோடையும் வந்திருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி காயத்ரி எனக்கு வாழ்க்கை கொடுத்ததாவே இருக்கட்டும். அவ கொடுத்த வாழ்க்கையை நீங்க எனக்கு தர மாட்டீங்களா? இப்ப என்ன வேணும்னு சொல்ற? நாம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா கலக்கணும்னு சொல்றியா? ஆமாங்க, இந்த தாலியை கட்டினது தாம்பத்தியம் நடக்குதானே? தாம்பத்தியங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம். அத அனலாவும் ஆரம்பிக்க கூடாது, அவசரமாவும் ஆரம்பிக்க கூடாது. தாம்பத்தியங்கிறது அடுத்த தலைமுறையை டிசைட் பண்ற விஷயம். அத விளையாட்டாவும் ஆரம்பிக்க கூடாது, வெறுப்பாவும் ஆரம்பிக்க கூடாது. காயத்ரி கூட என்ன சம்பந்தப்படுத்தி பேசினதுனால நான் ரொம்பவே காயப்பட்டிருக்கேன். வெட்டாம கொள்ளாம உள்ளுக்குள்ள ரத்தம் வடிஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல என்னால கட்டி பிடிக்கவும் முடியாது, முத்தம் கொடுக்கவும் முடியாது.
நீ என்ன வரந்தா எனக்கு என்ன? எனக்கு இதுதான் வேணும் நீ சொன்னா நான் மறுக்கல, தடுக்கல. நீ சொல்ற பேச்ச கேக்குற. ஏன்னா நீ என்ன வேலைக்கு வாங்கியிருக்க. ஆமா, வாஷிங் மிஷின் மாதிரி இந்த வெங்கட்டும் ஒரு மிஷின். வேலைக்கு வாங்கப்பட்ட ஒரு மிஷின். நீ சுவிட்ச் போட்டா வேலை செய்யும், வேணான்னு ஆஃப் பண்ணா வேலை நிறுத்திக்கும். சொல்லு, நான் மிஷினா இருக்கணுமா இல்ல மனுஷனா இருக்கணுமா? சொல்லு, நான் உனக்கு என்னவா இருக்கணும்? கட்டில மேல வந்து படுக்கலாமே. வெறும் தர ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். பரவாயில்ல, மேல வந்து படுங்க. ஹலோ சார், நீங்க தூங்கல, வெறும் கண்ணதான் மூடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க மேல வரீங்களா இல்ல நான் கீழே வரட்டுமா? வேண்டாமா, நமக்குள்ள நெருக்கமா வேண்டாம், உருக்கமா வேண்டாம். இங்க பாருடா, அதிகாரத்தோட உச்சில இருக்கிற நானே வாங்க சேர்ந்துக்கலான்னு சொன்னா வேண்டாம் கூட்டணின்னு விலகி போறீங்க. ஒரு அப்பாவி ஆட்ட பார்த்து ஒரு நரி கிட்டக்கவா நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்னு சொன்னிச்சான். அந்த ஆடு நரியை பார்த்து பயந்து விலகி விலகி போச்சான். விலகி போன அந்த ஆடு ஒரு நாளைக்கு நரியை நம்பி பக்கத்துல வந்துச்சான். நரி அந்த ஆட்டை ஒரே அடியா அடிச்சு பொண்ணு கடிச்சு தின்னுடுச்சான். வயத்துக்குள்ள போன ஆட்டுக்கிட்ட நரி சொன்னிச்சான், வெரி குட், நான் சொன்ன மாதிரி என் கூடவே வந்து சேர்ந்துட்டேன்னு. கரையோரம் அடிக்கிற அலையை பார்த்து அழகா இருக்கேன்னு கடல்ல இறங்கக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. நீ மேல இருக்கிறதும் நான் கீழே இருக்கிறதும் தான் சரி. சுருக்கமா சொல்ல போனா, நேர்மையா இருக்கிற நானும் நேர்மாறா இருக்கிற நீயும் இணக்கமா இருக்க முடியாது. யாரு நீங்க? நேர்மையான ஆளா? காயத்ரி சினிமாவுக்கும் ஹோட்டலுக்கும் கூட்டிட்டு போய் ஒரு கண்ணுல பாலையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு தண்ணியும் ஊத்துற நீங்க நேர்மையான ஆளா? இந்த மாதிரி ஒரு நாளாவது என்னையும் என் மகளையும் ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு வாய் சோறு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏன் அவ்வளவு தூரம் எதுக்கு போனோம்? கேவலம் ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரோ எவரோ. காயத்ரி தான் உங்க பொண்ணு, ஜெயலட்சுமி தான் உங்க பொண்டாட்டி இல்ல? ஹலோ நேர்மையானவரே, சொல்லுங்க. அவங்க 2 பேரும் ஒசத்தி, நாங்க 2 பேரும் மட்டமா? இங்க பாருங்க, உங்க குறுக்கு புத்திய குத்தி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி கேட்டேனே தவிர எவளுக்கு வேணும் உங்க சினிமாவும் உங்க ஹோட்டலும்? நான் ஒண்ணு தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்னதான் நீங்க காயத்ரிய ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் இல்ல ஊட்டிலேயே வச்சு வளர்த்தாலும் சரி, உங்க காயத்ரி நல்லா வாழ மாட்டா. நல்லாவே வாழ மாட்டா. அவ நல்லா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் கோயில் கோயிலா போக கூட தயார். ஏன் ஒரு கோயிலை கூட கட்டுறதுக்கு நான் தயார். காயத்ரி நாசமா போகணும்னு நான் நவகிரக ஸ்தலத்துக்கு போவதான் போறேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன் பொண்ணுக்காக காயத்ரி கட்டிக்க போறவனை தட்டி பிடிச்சும் ஆத்திரம் அடங்கலையா? என்ன சார் உணர்ச்சி வசப்படுறீங்களா? உங்களுக்கெல்லாம் இன்னும் உணர்ச்சி இருக்கா? நான் உங்க மீசி எடுத்ததுக்கு அப்புறம் கூடவா ஒரு மானமுள்ள மனுஷனா உணர்ச்சி வசப்படுறீங்க? இங்க பாருங்க, ஒரு அப்பனா நீங்க ஆத்திரப்படலாம், ஆதங்கப்படலாமே தவிர ஒரு ஆம்பளையா உணர்ச்சி வசம்லாம் படக்கூடாது சார். எதுக்கும் உதவாத உங்களை என் பொண்ணுக்கு அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தான் அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு.
உங்களுக்கெல்லாம் கோபம் கொந்தளிப்பெல்லாம் வரக்கூடாது. யாருக்கு தெரியுமா இதெல்லாம் வரணும்? மூக்குக்கு கீழே இருக்கிறத முடின்னு நினைக்காம மானோன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வரணும். நீங்கெல்லாம் எதுக்குதான் மண்ணுக்கு பாரமா மனசாட்சிக்கு தூரமா உயிர் வாழறீங்களோன்னு எனக்கு தெரியல. இத பாருங்க, நானா கொன்னா கொலை, நீங்களா செத்தா தற்கொலை. சீக்கிரமே ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. என்னது விலைக்கு வாங்கின மிஷின்னு சொல்றாரா? ஐயோ ஆமா மம்மி, வெக்கம் கெட்டு அலங்காரமா நின்னதை நினைச்சா அவமானமா இருக்கு. பொடி பைத்தியக்காரி, எது எதுல ஈகோ பார்க்கணும்னு ஒரு இலக்கணமே இருக்குடி. தாலியோடு நிக்கிறத விட தாயா நிக்கிறது தான் பெரிய பவர்ஃபுல் ஏரியா. அது நடக்கிற வரைக்கும் நாம வளைஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் போகணும். முறுக்கலா இருக்கிற ஆம்பளை முன்னால நாமளும் முதுகெலும்போடு நின்னா நஷ்டம் நமக்கு தான். டோன்ட் வரி மகளே, நேத்து உன்னை கதற வச்ச மாப்பிள உன் காலியே விழுந்து கிடக்கிற காலமும் வரும். வாங்க வாங்க. வரேன் இரு. வாங்க வாங்க. சரிங்க சம்பந்தி, உபசரிப்பெல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. அப்போ நாங்க கிளம்புறோம். 4 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே சம்பந்தி. இங்க இருக்க இஷ்டம் இல்லாமலாம் நாங்க போகல. வீட்ல போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்குல்ல. போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு இங்கேயே திரும்பி வந்துடுறோம். எல்லாரும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா சொன்ன மாதிரி யாருமே 4 நாள்ல திரும்பி வர மாட்டாங்க. சாமி சத்தியமா 4 நாள்ல நாங்க திரும்பி வந்துடுறோம். எங்களை நம்புங்க சம்பந்தி. என்னம்மா, நம்ம வீட்டுக்கு புறப்பட்டாச்சா? ஆமாப்பா, புறப்பட்டாச்சு. நானே புறப்பட்டு போலாம்னு நினைச்சேன், நீங்களே கிளம்பிட்டீங்க. சரி இருங்க, நான் லக்கேஜ் கொண்டு வரேன். என்ன மாப்பிள, நீங்களும் போகணும்னு சொல்றீங்க? நீங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்கீங்க. வீட்டோட மாப்பிள்ளையா வரலையே. டேய், என்னடா பேசுற நீ? மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு உடனே கிளம்புனா நல்லாவா இருக்கும்? ஒரு 4 நாள் இருந்துட்டு நிதானமா வாடா. சாரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் என் லக்கேஜை கொண்டு வரேன். மாப்பிள்ள, ஒரு 2 நாளாவது இருந்துட்டு போங்களேன். இங்க இருந்தா இன்னும் நிறைய கதை கட்டுவாங்க மாமா. நான் வெளியே போனா காயத்ரி இவங்க கண்ணு எதிரில இருக்கணும். இல்லனா காயத்ரி வெளியில போறப்போ நான் இவங்க கண்ணு எதிரில இருக்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் சந்தோஷமா இருக்கிறத விட மற்றவங்க யாரும் என்ன சந்தேகப்படக்கூடாது. எனக்கு அதுதான் முக்கியம். பூஜா, உன் லக்கேஜ் ரெடி பண்ணிட்டு வா, கிளம்பலாம். எங்க எங்க சார் புறப்பட்டு வர சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு? எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்னமா அர்த்தம்? அந்த வீட்டுக்கு போய் நீ குடும்பம் நடத்த வேண்டாமா? நான் குடும்பம் நடத்துற அளவுக்கு ஒண்ணு அந்த வீடு பெருசு இல்ல. அந்த வீட்ல இருக்கிறவங்களோட மனசும் பெருசு இல்ல. மனசு பத்தியும் மனசாட்சி பத்தி நீ பேசக்கூடாது. அதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. தகுதிய பத்தி நீங்க பேசக்கூடாது. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல. நீ எதை மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறவ நான் இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசுறவ. நான் நல்லா வசதியா சொகுசா வாழ்ந்தவ. என்னால உங்க வீட்ல எல்லாம் காலை சுருக்கிக்கிட்டு கனவை சுருக்கிக்கிட்டு எல்லாம் வாழ முடியாது. இந்த சாதாரண வாழ்க்கை, சராசரியான வாழ்க்கை உங்களுக்கு வேணா சரியா இருக்கலாம். எனக்கு சரிப்பட்டு வராது. நான் வரல. நீ வரலன்னு சொல்லல, வாழ வரலன்னு மறைமுகமா சொல்ற. இப்ப நீ என் கூட வரலனா எப்பவுமே வர முடியாது. என்ன சொல்ற? உன்னதான் கேக்குறேன். உன் வார்த்தையில தான் உன் வாழ்க்கையா இருக்கு. வரியா இல்லையா? வரல. நீங்க என்ன மாதிரி பிளாக்மெயில் பண்ணாலும் நான் மிரல்றதா இல்ல. சாரி, நான் உங்க கூட வர்றதா இல்ல.
இங்க பார் பூஜா, நிறைய பணம், பங்களா, காரு, ஏசி இதெல்லாம் வாழ்க்கை இல்ல. இதுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கு. இங்க பார் பூஜா, இன்னும் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்ல. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? வாழ்க்கைய ஆரம்பிச்சே இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு நான் வாழ வரதா இல்ல. சபாஷ், சூப்பர் அத்தை. உங்க பொண்ண ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. நல்ல வசதி வாய்ப்பை வாரி கொடுத்து வள்ளலா மாறின நீங்க நல்லத கத்து கொடுக்கறதுல ஏன் கஞ்சத்தனம் பண்ணீங்க? உங்க மக கோடீஸ்வரியா வாழ ஆசைப்படுறாளே தவிர குடும்பஸ்திரியா வாழ நினைக்கவே இல்லை. நான் போறேன். டேய் மாப்ள வெங்கட், பூஜா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யார் என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. வாழ வெட்டியா வாழ்ந்தாலும் வசதியான வாழ வெட்டியா இருந்துட்டு போறேன். போகத்தான் போறீங்களா? வேற இங்க வீட்டோட இருக்க சொல்றியா? நான் வீட்டோட இருக்க சொல்லல, பூஜா விட்டுட்டு இருக்க வேண்டாம் தான் சொல்றேன். நீங்க கோச்சுக்கிட்டு போனா பூஜா திருந்திருவாளா இல்ல மனசுதான் மாத்திக்குவாளா? எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இங்க இருந்தா என் நிம்மதி கெட்டு போயிடும். பூஜாவை எங்கேயே விட்டுட்டு போனா நீங்க நிம்மதியா இருந்துருவீங்களா? நான் வருத்தல வள்ளலும் இல்ல. வாழ வரமாட்டேன்னு வலுக்கட்டாயமா நிக்கிறவள நான் என்ன வற்புறுத்திய வாழ வைக்க முடியும்? நான் என்ன அவளை காட்டுக்கு வான்னு சொல்றேன், என் வீட்டுக்கு வந்தான்னு சொல்றேன். ஏசி இல்ல, நான் போக வர ஏரோப்ளேன் இல்ல, நான் உங்க வீட்டுல இருக்க மாட்டேன். எனக்கு தாஜ்மஹால் கட்டுன்னு சொன்னா நான் என்ன பண்றது? அவ என் வீட்டுக்கு வந்தா நான் வாழ தயார். அவ கூட வாழ்றதுக்காக நான் இங்க இருக்க தயாரா இல்ல. இதுக்கு பேரு ஆம்பளத்தனமா? ஒரு பிரச்சனை சரிப்பட்டு வரலனா இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஆம்பளத்தனமா? வந்த பிரச்சனைய நேருக்கு நேரா சந்திச்சுக்கிறதும் அதுக்கான சரியான சொல்யூஷனை உருவாக்குறதும் தான் கரெக்டான ஆம்பளத்தனம். பூஜா கோபக்காரிதான், ஆனா கெட்டவ இல்ல. அவ பிறந்ததுல இருந்து வசதியா வாழ்ந்து பழக்கப்பட்டவ. காரு, பங்களா, பார்ட்டி, ஃபங்க்ஷன் ஒரு பந்தவான வாழ்க்கைய வாழ்ந்தவ. திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வானா எப்படி வர முடியும்? மெல்ல அவ மனச நெருங்கி அவளை நல்ல மனைவியா நெருங்க வைங்க. நீ புத்திசாலி பொண்ணு, கரெக்டான வாழ்க்கைய புரிஞ்சுக்குவேன்னு புரிய வைங்க. நீ வாழ்றது கலர்ஃபுல் வாழ்க்கை இல்ல, கலவரமான வாழ்க்கைன்னு அவளுக்கு தெரிய வைங்க. என்ன கேட்டா பூஜா மேல எந்த தப்பும் இல்ல. அவளை தப்பா வளர்த்தது அவங்க அம்மா தான். அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த அவங்க அம்மா அவ கேட்காமலேயே கெட்டதையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. படிச்சவர் நீங்க, உங்ககிட்ட நான் கேக்குறேன், ஒருத்தருக்கு எழுத படிக்க தெரியலன்னா கூட இருந்து கைய புடிச்சு எழுத கத்து கொடுப்பீங்களா இல்ல விலைக்கு நின்னு கண்ணுக்கு மறைவா நின்னு கத்து கொடுப்பீங்களா? பூஜா எல்லாம் தெரியவங்கிற அறியாமையில இருக்கா. நீங்க தான் அன்பா நெருங்கி உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு புரிய வைக்கணும். கண்டிப்பா பூஜா புரிஞ்சுப்பா. அம்மா சொல்ற தப்ப புரிஞ்சுக்கிட்டவ புருஷ சொல்ற நல்லத புரிஞ்சுக்க மாட்டாளா என்ன? அவ வழியில போய் அவளை உங்க பக்கம் திருப்பிக்கிறதா புத்திசாலித்தனம். இப்படி விட்டுட்டு போனா விரோதம் வளரும், விவாகரத்துல வந்து நிக்கும். அந்த விவாகரத்துக்கு காரணம் காயத்ரியா வந்து நிப்பா. நான் சொல்லிதான் நீங்க விவாகரத்து பண்ணதா அம்மாவும் பொண்ணு நினைப்பாங்க. என் மேல புழுதிய வாரி தூத்துவாங்க. இருட்ட ஆரம்பிச்சிட்டாலே நீங்களும் நானும் ஜோடியா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிப்பாங்க. நான் கேவலமாவும் கேள்விக்குறியாவும் அவங்க முன்னாடி நிக்கணும்னு நீங்க பிரியப்பட்டா தாராளமா போலாம். வெங்கட், இங்க ரொம்ப நாளா இருக்க வேண்டாம். கொஞ்ச நாள் இருந்து போகும்போது பூஜாவோட போங்க. என்னடா
வெறும் கையோட வந்து நிக்கிற, பெட்டி எங்க? கேக்குறேன் இல்ல, சொல்லு. நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன சம்மந்தி, என் மகன் உங்க வழிக்கு வந்துட்டான். அவனை பத்திரமா பாத்துக்கங்க. நீங்க சொன்ன மாதிரியே என் மகன் உங்க வீட்டோட வந்துட்டான். அதே மாதிரி என் மகளை அவ சேர வேண்டிய இடத்துல நீங்க சொன்ன மாதிரி சேர்த்துடணும். நான் உங்களை நம்பித்தான் போறேன். சரிங்க சம்பந்தி. சுந்தரி, புறப்படலாமா? ஆ, வரேங்க. போயிட்டு வாங்க. வரேன் சார். வா, போயிட்டு வரோமா? போயிட்டு வாங்க. வரோண்ணே. அம்மாடி பூஜா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் பிள்ளைய இங்கேயே விட்டுட்டு போறேன். நீ சந்தோஷமா இரு. வரோம்மா.